வரதுக்கு முன்னாடி செல்வம், நீங்க ஒரு மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்னாலும் கல்வி கன்கரண்ட் லிஸ்ட் தானே சார், ரெண்டு பேருக்கு இணையானது தானே, அதிகாரம் தானே. நீங்க திணிக்க பார்த்தா இம்போஸ் பண்ண பார்த்தா நாங்க விட்டுருவோமான்னு கேட்கிறாரு திரு பரந்தாமன். நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் அண்ணன் கார்த்திகை செல்வனுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதிலும் நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா, பாலச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த ஆளுமைகளுக்கு, உங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னு கேட்டா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றது காரணம் எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலா இருக்கிறவங்க அவங்க. ஏன்னு கேட்டா ஐயா முன்னாள் பேரவைத் தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன், அதுக்கு பிறகு எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஐயா ஏபிசி வீரவாகுப்பிள்ளை வஉசி கல்லூரியுடைய நிறுவனர் ஐயா ஏபிசி வீரவாகுப்பிள்ளை, அவருக்கெல்லாம் மாணவரா இருந்தவங்க அண்ணன், எங்களுக்கு ரோல் மாடலா இருந்தவங்க. அதே மாதிரி அவர் IAS ஆபீசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் உதாரணமா இருந்தாங்க. அதனால அவங்க பேரை குறிப்பிட்ட மற்றவர்களை யாரும் எல்லோரையும் நான் சொன்னதா கருதிக்கிடுங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலும் ஆளுநர் அவர்கள் நீங்களே சொல்லிட்டீங்க, ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் முதலமைச்சர், அரசாங்கத்துடைய முகம் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆளுநர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ணன் எனக்கு முன்னால பேசுற சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் பரந்தாமன் அவர்கள் கூட சொன்னாங்க, அவருதான் அவர் பேர்ல தான் எல்லா அறிக்கைகளும் வருது, ஜிஓ வருது எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய நண்பர் சங்கர் நாராயணன் சொன்ன மாதிரி இதை ஒரு இன்னும் மேம்படுத்துவதற்கு, அரசு கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆளுநர் சொல்ல ஆலோசனையாக ஆளுநர் எடுத்துக்கொண்ட அக்கறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு கான்ஃபிளிக்ட உண்டாக்க கூடாது. கல்வி நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் போது ஸ்டேட் பாலிசி சென்ட்ரல் பாலிசி ரெண்டு வேறுபடும் போது இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்க வந்தால் அது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன் தான் பிரிவியல் ஆகுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க திரு செல்வம் அதை விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஆளுநர் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு, அவர் அக்கறை அதானே சொல்றாரு, கேட்டுக்கலாமேன்றீங்க. ஆனா அவர் அரசியலா சொல்றாருங்கிறதா இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. அக்கறையா இந்த பாடத்திட்டம் நல்லா இருக்கு, தமிழ்நாடு நல்லா இருக்கு, இன்னும் மேம்படுத்தப்படணும்னு சொல்றது வேற. ஆனா தரம் தாழ்ந்து இருக்கு, இந்திய கல்வியோடு இந்தியாவில் கல்வியோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய தரம், தமிழ்நாட்டு கல்வி அரசு பள்ளியுடைய தரம் தாழ்ந்து இருக்குங்கிறாரு. அதை தான் திரு உதயநிதி சொல்றாரு, இது வைத்தறிச்சல்ல சில பேர் பேசுறாங்கன்றாரு. அப்ப அதை கடந்து போக முடியாதுங்கிறாரு. இன்னொன்னு, தரம் தாழ்ந்திருக்குன்னு வேண்டாம், தரம் மேம்படுத்தணும்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. அதை அப்படிதான் கொண்டு போறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு நினைக்க முரசொலியில கூட ஒரு தலையங்க வந்திருந்தது. முரசொலிங்கிறது பெரிய பாரம்பரியம் உள்ள கலைஞர் அவர்களால் அது தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகையில ஒரு தலையங்க உனக்கு பிடிச்சா இல்லையா, இல்லைன்னா போயா, பீகாரை பார்த்து போயா அப்படிங்கிற அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளால ஆளுநர் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. நான் இன்னொன்னு கேட்டேன்னா, இவங்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் நீட்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. அது ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் பேசும்போது முடிவெடுத்துச்சுன்னா போடணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இல்ல 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 மறுக்கலாம் அல்லது விளக்கம் கேட்கலாம். 2-3 இஷ்யூல உச்ச நீதிமன்றம் ஏன் பண்ணுனீங்கன்னு கேட்டுச்சு. ராஜீவ் வழக்கு, அதுக்கு பிறகான நீட் வழக்கு, எல்லாத்துலயும் உச்ச நீதிமன்றம் உள்ள வந்துச்சு. அண்ணா ஒன்னே ஒண்ணு கேளுங்க, தாமதப்படுத்தியது ஏன்? அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப அதிகமா பேசி அரசியலாக்க வேண்டாங்கிறக்காக தான் நான் ஒரு அளவோட போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 294 கல்லூரிகள்ல 950 பேராசிரியர்கள், நீங்க தயவு செய்து கொஞ்சம் அனுமதிங்க, 950 பேராசிரியர்கள், ஒரே ஒரு பேராசிரியர் 11 கல்லூரியில வேலை பார்த்ததா சம்பளம் வாங்கியிருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தர் இங்க சம்பளம் வாங்கியிருக்காரு, போலி ஆதார அடையாள அட்டைகளை உருவாக்கி சம்பளம் வாங்கியிருக்காரு சொல்றது நம்முடைய மாநில உயர்கல்வி துறைக்கு ஏற்பட்ட சறுக்கலா இல்லையா? அரசை விமர்சிப்பதற்கு தகுதியான குற்றச்சாட்டா இல்லையா? நீங்க அதை வச்சுக்கிடுங்க. நான் இல்ல அதையும் விவாதிப்போம். ஆளுநர் சொன்னதிலே கூட அவர் என்ன சொல்றாரு, ஆளுநர் மட்டும் இல்ல, இப்போ உங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறவரும் திரு ராஜா அவர்களும் என்ன சொல்றாருன்னா, ஓராசிரியர் பள்ளி அல்லது அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குறாரு. ரெண்டு விஷயமா அதை அணுகணும். ஒன்று, பாடத்திட்டம் என்பது வேறு, கட்டமைப்புங்கிறது வேறு.
பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பாடத்திட்டம் என்னவாக இருக்கணுங்கிறது தான் ஸ்டேட் எஜுகேஷன் சிலபஸும் சமூக நீதி சார்ந்த பாடத்திட்டம்னு திரு பீட்டரும் திரு பரந்தாமனும் ஆர்கியூ பண்றாங்க. நீங்க எனக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்லையா, இன்னும் கூடுதலா செய்யணுமானா அது ரெண்டாவது விவாதம், அதை பேசுவோம். ஆனால் பாடத்திட்டத்தில் நீங்க அதனால் தரம் தாழ்ந்திருக்கிறது, அதனால் இந்தியாவுக்கு ஆபத்துங்கிறார் ஆளுநர். அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணல, என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க? நீங்க இன்னும் கூட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவதற்கும் ஆலோசனை சொல்வதற்குமான உரிமை பெற்றவர் எல்லாரும் ஒத்துக்கிடுவீங்க, மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இந்த மாநில அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையில் இருக்கிற குளறுபடிகள், நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்டீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சனாதானம்பீங்க, மும்மொழி கொள்கைம்பீங்க, எல்லாம் சொல்லி இந்தி திணிப்புன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நான் குறிப்பிட்டு யாரை சொல்ல விரும்ப, திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்றாவது மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தி. நான் என்னால பேர் குறிப்பிட்டு கூட இன்னருடைய பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் சொல்ல முடியும். அதுல என்ன கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து மிக உயர்ந்த நோக்கத்தோடு பச்சை தமிழர் காமராஜர் பொன்னாடார் பொருள்நாடார் புகழ் நாடார் நாட்டின் நலன் மாத்திரமே நாடியவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வந்து கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் பெருந்தலைவர் காமராஜரை இன்னைக்கு நாம கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் சொல்றோம். அவரை வந்து எந்த கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது. அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட யாரும் ஒரு குறிப்பிட்ட சாரார், அவர் தேசிய தலைவர், எங்களுக்கும் தலைவர், எல்லோருக்கும் தலைவர். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு காமராஜரை நீங்க உரிமை கொண்டாடுறத அவங்க அனுமதிப்பாங்களான்னு தெரியல. நீங்க உரிமை கொண்டாடுங்க, அது உங்க உரிமை. அதாவது அண்ணன், அதாவது கல்வியை வந்து வியாபாரம் ஆக்கிட்டதுனால ஸ்கில் வந்து போயிடுச்சுங்கிறது தான் நான் வந்து அதுக்கு தரவுகள் வேணும்ல, அதுதான் திரு பீட்டர் சொல்றாரு. இப்ப நீங்க மத்திய அரசாங்கம் வெளியிட்ட NIRF ரேங்கிங் எடுத்து பாருங்க, அல்லது GR எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் டாப்ல முதல் இடம் இல்ல இரண்டாவது இடம் இருக்குன்னா அது எப்படி வர முடியும்? அடிப்படை கட்டமைப்பு இல்லாம, பாடத்திட்டம் சரியா இல்லாம எப்படி வர முடியும்? அனுபவிச்சீங்கன்னா ஒரே ஒரு செய்தி, இப்போ என் கண்ணு முன்னாலே தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஆளுமைகளா இருக்கிற அண்ணன் பீட்டர் புருஷ் ஆகட்டும், அல்லது ஐயா பாலச்சந்திரன் ஆகட்டும், நீங்க உள்ளிட்ட நெறியாளர் அண்ணன் கார்த்திச்சந்திரன் உள்ளிட்ட நீங்க எல்லாம் கூட தமிழ்நாடு சிலபஸ்ல இருந்து வந்தவங்க தானே. நீங்கள்லாம் உங்களுடைய ஆளுமைகளை நீங்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகளாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள், தகுதிப்படுத்திக் கொண்டீங்க, அது வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். மெமரி பண்ணி நாம வந்து மக்கள் பண்ணி படிச்சு எழுதி பாஸ் பண்றதை விட ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணுங்கிறது பொதுவான கருத்து. நீங்க மும்மொழி கொள்கைக்கு விரோதமாக இருப்பதாக ஒரு காட்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் நேற்றுக்கு அல்லது நேற்றைக்கு முதல் நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னால சென்னை மாநகரத்தினுடைய மேயர், வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களும் பிரெஞ்சு துணை தூதரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பள்ளிக்கூடத்துல பிரெஞ்சு 3வது மொழியா வைக்கணும்னு சொல்லி. நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவரவர் விரும்புற மொழியில 3வது மொழியை படிச்சுட்டு போட்டுமே, எதுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். நீங்க விரும்புனா சனாதானம் சொல்லுவீங்க, ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா முத்தமிழ் முருகன் அம்மனுக்கு விழா எடுக்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைத்த தன்மை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் நிலைத்த தன்மை இல்லைங்கிறதுனால உங்ககிட்ட சரியான பார்வை இருக்கான்னு கேள்வி வந்துருது. இப்ப முருகனுக்கு மாநாடு நடத்தினா வரவேற்க வேண்டிய நீங்க அதை விமர்சிக்கிறீங்கன்னா, இல்ல என்ன அப்புறம் நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க இந்து விரோத கட்சி அல்லது வேற ஏதோ ஒண்ணு ஆன்மீகத்துக்கு எதிராக அப்ப நடத்துறாங்கன்னா அதை வரவேற்கணும்ல. அதுல ஏன் போறீங்க? அப்ப உங்க ஏரியால டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல தமிழ்நாட்டுல இந்து விரோத மாநாடுன்னு திரு H. ராஜா சொல்றாங்க, சொல்றாங்களா இல்லையா? இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நாங்க வந்து நீங்க இடைவெளி விஷயம் கேட்டீங்கன்னா வெளிப்படையா வாங்க. ஓகே, அதாவது வெளிப்படையா ஒரு பக்கத்துல தந்தை பெரியாரை சொல்லி அண்ணாவை சொல்லிட்டு எல்லாமே வெளிப்படையா நடந்துச்சு. மாநாடு 3 நாள் 2 நாள் நடந்துச்சுன்னா வெளிப்படையா தான் நடந்துச்சு. பேசுவோம் நம்ம தான் கிட்ட கருத்து செலவுல நடந்தது, அரசு செலவுல நடந்தது. ஆமா சார், இந்து அறநிலையத்துறையினுடைய சார்பாக நடந்துச்சு, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடந்துச்சு. பேசுவோம்.